அண்மை செய்தி. திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் 5 மணி நேரமாக நீடிக்கும் மத்திய உணவு பாதுகாப்புத் துறையினரின் சோதனை குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பதி லட்டு தயாரிக்க தரமற்ற நெய் வழங்கியதாக எழுந்த புகாரில் இந்த அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மணி நேரமாக இந்த சோதனை நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி லட்டு தயாரிக்க தரமற்ற நெய் வழங்கியதாக எழுந்த புகாரில் ஏஆர் டைரியில் 5 மணி நேரமாக சோதனை நீடித்து வருகிறது. திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் 5 மணி நேரமாக மத்திய உணவு பாதுகாப்புத் துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, இப்ப ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனையில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? என்ன மாதிரியான விவரங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது? நிச்சயமா பூர்ணிமா, திண்டுக்கல்ல இருந்து மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில பிள்ளையார் நத்தம் என்ற இடத்துல செயல்பட்டு வரக்கூடிய ஏஆர் டைரி பிரைவேட் லிமிடெட்ல இருந்து சார்பாக பால், நெய், அவை சார்ந்த பொருட்கள், அதோட குடிநீர் மற்றும் தயிர், மோர் உள்ளிட்டவை இங்கே தயாரிப்பு மற்றும் பேக்கிங் செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருது. குறிப்பா இவை ராஜ் மில்க், ராஜ் கீ இது போன்ற பெயர்களிலேயே இந்த ஏஆர் டைரி நிறுவனத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திலிருந்து திருப்பதிக்கு லட்டு தயாரிக்க அனுப்பப்பட்ட அந்த பிரதான பொருட்கள் ஒன்றான நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேரடியாக ஆதாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டை அடுத்து தொடர்ந்து பல்வேறு கட்டமாக இங்கு அதிகாரிகள் அடுத்தடுத்து இந்த நிறுவனத்தில், திண்டுக்கல்லில் உள்ள இந்த நிறுவனத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று காலை சுமார் 10 மணி அளவில் இருந்து மத்திய உணவு பாதுகாப்புத் துறையை சார்ந்த அதிகாரிகள் இந்த நிறுவனத்திற்கு உள்ளே சென்று தொடர்ந்து தற்பொழுது ஏறக்குறைய 3.25 மணியை நெருங்கி வரக்கூடிய இந்த நேரம் வரை 5 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து அவர்கள் அங்கு பல்வேறு கோப்புகளையும் அங்குள்ள பொருட்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக இங்கிருந்து திருப்பதிக்கு அனுப்பப்படும் போது இவர்கள் இந்த அனுப்பிய நெய்யின் தரம் குறித்து அவர்கள் வைத்துள்ள அந்த தரம் குறித்த சான்றிதழ், அதேபோல் திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து அவர்கள் தரம் பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட நெய்யை தரம் பார்த்து இவர்களுக்கு வழங்கிய அந்த ஒப்புதல் குறித்த அதனுடைய தரச்சான்று உள்ளிட்ட பல்வேறு சான்றுகளை ஆய்வு செய்து வருவதுடன் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட, பேக்கிங் செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட மாத பொருட்கள் இன்றும் இங்கு உள்ளதா, அப்படி என்றால் அவற்றையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதையும் தொடர்ந்து அதிகாரிகள் சென்னையில் இருந்து மத்திய உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக இங்கு நேரடியாக 5 மணி நேரத்திற்கும் மேலாக இங்கு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். இவர்களது ஆய்வு முடிவுகள் அனைத்தும் மத்திய அரசு நேற்று கேட்டுக்கொண்டதன்படி நேரடியாக மத்திய அரசுக்கு வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள நெய் மட்டுமல்லாது அனைத்து பொருட்களுடைய தரத்தையும், மிக முக்கியமாக இவர்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு அனுப்பிய அந்த நெய்யினுடைய தரம் குறித்தும் அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். தற்பொழுது அந்த நிறுவனத்தின் சார்பாக அவர்கள் விற்பனையில் வைத்து தொடர்ந்து விற்பனை செய்து வரும் ராஜ் நெய் என்ற அந்த பேக்கிங்கில் குறிப்பிடப்பட்டுள்ள ரிச் ஒமேகா 3 என்ற அந்த ஒமேகா 3 என்ற கொழுப்பு மற்றும் புரத பொருள் மிக்க அந்த கொழுப்பு எதிலிருந்து பெறப்படுகிறது? அவை வனவிலங்கு உள்ளிட்டவற்றிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கொழுப்பா, உதாரணமாக மீன் போன்றவற்றிலிருந்து எடுக்கப்படுகின்ற கொழுப்பா, அல்லது தாவரங்களிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த புரத பொருட்களா என்பது குறித்தும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. பூர்ணிமா, 5 மேலாகவே தொடர்ந்து நீடிக்கும் இந்த ஆய்வு இன்னும் தொடர்ந்து ஓரிரு மணி நேரமாவது நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. பல்வேறு கோப்புகளையும் அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.